ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது சாத்தியமா என்பது குறித்து இன்றைய முக்கோணம் பகுதியில் பார்க்கலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது செய்தி. இந்த செய்தியினுடைய முக்கோணத்தை தான் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். முதல் புள்ளி, மத்திய அரசின் பார்வை என்ன? இந்தியாவில் முதல் 2 பொது தேர்தல்கள் 1952, 57 நடந்த தேர்தல்கள் ஒரே நேரத்தில் தான் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் நடத்தப்பட்டது. ஆனால் 1959ஆம் ஆண்டு கேரளாவில் EMS நம்பூதிரிபாட் தலைமையிலான அந்த கேரள அரசு கலைக்கப்பட்ட பிறகுதான் இந்த சிஸ்டம் மாறுது. மாநில அரசுக்கென்று தனியாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. ஆட்சி கலைப்பு, கட்சி தாவல், பெரும்பான்மை இழப்பு, இதன் காரணமாக இந்த ஒட்டுமொத்த இந்த ஒரே தேர்தல் அப்படின்ற சிஸ்டமே மாறுது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய ஆண்டறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு சட்ட ஆணையமும் தனது பரிந்துரையாக இதைத்தான் சொன்னது. 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசும் ஒரு நாடு ஒரு தேர்தல் குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அப்போதெல்லாம் அது நடைமுறைக்கு வரல அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்கிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை போட்டு ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பாக ஆலோசனை செய்ய சொல்கிறாங்க. அவங்க ஆலோசித்து விட்டு சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகளைத்தான் மத்திய அரசு அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் மத்திய அரசினுடைய பார்வை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்வது, செலவுகளை குறைக்கலாம், நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி பணிகளை தொடர்ந்து செய்ய முடியும் தேர்தல் குறுக்கிடாமல் இருந்தால். இதுதான் மத்திய அரசினுடைய பார்வையாக இருக்கிறது. இரண்டாவது புள்ளி, எதிர்க்கட்சிகள் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை விமர்சிக்க என்ன காரணம்? எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சி முறையை குலைத்து விடும், கூட்டாட்சி முறைக்கு வேட்டு வைத்து விடும் அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க. இதில் அவங்க சொல்ற முக்கியமான காரணம், நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேசிய பிரச்சனைகள் தான் பிரதானமாக பேசப்படும், மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும் அப்படின்றது தான் அவங்க வைக்கிற முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்தால் வலுவான தேசிய கட்சிகளுக்கு தான் இதன் மூலம் அதிக பலன் கிடைக்கும், மாநில கட்சிகள் இதில் ஒரு நெருக்கடியை சந்திப்பாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட நீங்கள் 7 கட்டமாக நடத்துறீங்க. உத்தரப்பிரதேசத்திலே பல கட்டமாக தேர்தல்களை நடத்துகிற போது ஒரு நாடு ஒரு தேர்தல் முறை எப்படி சாத்தியமாகும்? இதுதான் எதிர்க்கட்சிகள் வைக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்கிறது, விமர்சனமாக இருக்கிறது. மூன்றாவது புள்ளி, ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை எப்படி சாத்தியப்படுத்துவது? ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை சாத்தியப்படுத்துவது அவ்வளவு எளிதானது அல்ல. அதுதான் முக்கியமாக பலரும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி கொண்டு வரணும் இந்த முறையை அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் 5 திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை ஆதரவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் இவங்களோடெல்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு தான் இந்த முறையை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு நெருக்கடி இந்த முறையில் இருக்குது. 2030 தான் இதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இப்போதெல்லாம் உடனடியாக கொண்டு வந்துட முடியாது அப்படின்றது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போ உடனடியாக அப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அரசுகளை கலைக்க வேண்டியிருக்கும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து நீங்கள் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டியிருக்கும் இந்தியா முழுமைக்கும். ஆக நிறைய சட்ட திருத்தங்கள், பெரும்பான்மை சட்டமன்றங்களினுடைய ஆதரவுகள், கூட்டணி கட்சி எதிர்க்கட்சிகளினுடைய ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றது தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சமாக இதில் இருக்கிறது.